ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் இருந்து ஸ்டிச் பண்ணுறவங்க இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டெய்லரிங் பிஸ்னஸ் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் நச்சுன்னு ஒரு 3 டிப்ஸு இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வீட்டில் இருந்து ஸ்டிச் பண்ணுறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு மெயின் ரீசன், வீட்டில் இருந்து ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு வர்ற முதல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, வீட்டு வேலையையும் பார்க்கணும், தையலும் பார்க்கணும். ஸோ அதுதான் அவங்களோட மெயின் ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த வீட்டிலே இருக்கிறதுனால தைக்கிறதையும் ஒழுங்காக பார்க்க முடியாது, வீட்டு வேலையையும் ஒழுங்காக பார்க்க முடியாது. இதுதான் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வரும். இதை நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு மார்னிங்லேயே நீங்கள் எல்லா வேலையும் நீங்கள் முடிச்சிடணும். உங்களுக்கு இப்போ நிறைய ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு இருக்குது, ஆனால் வீட்டு வேலைகள்னால நம்மளுக்கு டிலே ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வீட்டு வேலைகள் எல்லாமே நீங்கள் காலையிலே ஃபினிஷ் பண்ணிடணும். ஸோ ஒரு 10 மணிக்கு உள்ளேயாச்சும் நீங்கள் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒரு 10 மணிக்கு உங்களோட மிஷினுக்கு வந்துடணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட வீட்டு வேலைகள் எல்லாமே நீங்கள் இயர்லியாக முடிக்கிற அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு சுறுசுறுப்பு இருக்கணும், மைண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் இல்லை ஒரு 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 அடுத்தடுத்த நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வேலைகள் எல்லாமே உங்களுக்கு அதுவே உங்களுக்கு பழகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஐயோ, நம்ம இவ்வளோ நாள் இதை விட்டுட்டோமே, வேலையே நம்மளுக்கு ஈஸியாக இருக்குதே அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தோணும். ஸோ அதை நீங்கள் இப்போ தைக்கிறீங்க, அது நம்மளுக்கு ஒரு ஒர்க்கு. ஸோ நீங்கள் இந்த வீட்டு வேலையையும் இவ்வளோ ஈஸியாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பாதி வேலை உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 10 o'clock நீங்கள் உங்களோட வீட்டு ஒர்க்கு எல்லாமே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு மிஷின் பக்கம் வந்துடுங்க. ஸோ நீங்கள் மிஷின் பக்கம் வந்தப்புறமா நீங்கள் வேறு எங்கேயுமே போகாத அளவுக்கு நீங்கள் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு தான் மிஷினுக்கு வரணும். அதுக்கப்புறமா நீங்கள் இப்போ ஒரு ப்ளவுஸோ ஏதோ ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு டைம் டேபிள் நீங்கள் போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த டைமுக்குள்ளே நம்ம இதை ஸ்டிச் பண்ணிடணும், இந்த டைமுக்குள்ளே இத்தனை ப்ளவுஸ் நம்ம முடிச்சிடணும். அந்த மாதிரி டைம் டேபிள் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் நல்லா ஸ்பீடு கொடுக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம நம்ம டார்கெட் வச்சுட்டோம், அதை ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷ்னல் ஒரு சுறுசுறுப்பு நம்ம மூளையில் போய் இருக்கும். ஸோ அதனால் ஸ்பீடாக நம்மளுக்கு வேலை ஓடும். அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு மோட்டிவேஷ்னல் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கோம், நீ வீட்டில் தானே இருக்கா, நீ வீட்டில் தானே இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மளை டீமோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஒரு வார்த்தைக்காகவும் நம்மளோட ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட்காகவும் நீங்கள் கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ நம்மளுக்கான ஒரு உழைப்பு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா உழைப்புக்கான ஊதியம் நம்மளுக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களோட ஒரு ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் கொடுக்கணும். நல்ல ஒரு மோட்டிவேஷ்னலாக நீங்களே உங்களுக்குன்னு ஒரு செல்ஃபாக நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் எடுத்து நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட பிஸ்னஸ் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். நீங்கள் வீட்டிலேருந்து பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம இது வரைக்கும் சொன்ன இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அந்த டைமிங்கை நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன அப்படின்னா, கஸ்டமரோட ஒரு அப்ரோச். நம்ம கஸ்டமர்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். இப்போது ஷாப் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு கஸ்டமர்கிட்ட நீங்கள் ரூடாக பேசுனீங்க அப்படின்னா அவங்க வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரூடாக பேசி அனுப்பிச்சிடுவீங்க, மற்ற கஸ்டமர் வருவாங்க. ஸோ கடையை பொறுத்த வரைக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. பட் வீட்டிலேருந்து தைக்கிறவங்களுக்கு அப்படி கிடையாது. ஒருத்தவங்க கிட்ட நம்ம நல்லா நடந்துக்கிட்டோம் அப்படின்னா தான் அவங்க போய் மற்றவங்க கிட்ட சொல்லுவாங்க, அவங்க நம்மளை தேடி வருவாங்க, அவங்க இன்னும் 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அவங்க நம்மளை தேடி வருவாங்க. ஸோ முதல்ல நீங்கள் கஸ்டமர்கிட்ட அப்ரோச் பண்ணுற விதம் நீங்கள் ஒரு நல்ல அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் வரணும். ஸோ நம்ம அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியணும். ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணுற விதம் உங்களுக்கு நல்ல ஒரு அவங்களுக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கணும். அவங்க எந்த ஒரு குறை, நீங்கள் இப்போ ஒரு ப்ளவுஸ் ஏதாவது ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்க, அதில் ஏதாவது
ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து உங்களுக்கு ரூடாக வந்து பேசக்கூடாது. ஸோ அவங்க என்ன சொன்னாலும் ஓகே ஓகே பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட கஸ்டமர்கிட்ட வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணுற விதம் வந்து நீங்கள் அப்படி சால்வ் பண்ணுற மாதிரி நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா அது வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு எப்படினாலும் அவங்க சரி இவ்வளோக்குள்ளே நம்மள்ட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொஞ்சம் நம்மள்ட்ட வந்து அவங்க மற்றவங்ககிட்டலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு அந்த விதத்துலேயும் வந்து நம்மளோட பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு இது வந்து மெயினாக வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன அப்படின்னா உங்களோட ஸ்டிச்சிங். ஸோ உங்களோட ஸ்டிச்சிங் வந்து உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து பக்காவாக ரெடி பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண முடியுமோ நீங்கள் அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ஸ்டிச்சிங்கை வந்து பெர்ஃபெக்டாக பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட பிஸ்னஸை கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகும். ஸோ உங்களோட ஸ்டிச்சிங்கை வந்து நீங்கள் பக்காவாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட அந்த வீட்டில் இருந்து நீங்கள் பண்ணுற ஒர்க்கை எப்படி வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகிறது, எப்படி மற்றவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு தெரிய வைக்கிறது. நீங்கள் நிறைய பேருக்கு தெரிய வச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக நிறைய பேர் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நிறையா வந்து ட்ரை பண்ணணும். ஸோ நம்ம என்னெல்லாம் வந்து பண்ணால் நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் வந்து தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லி கூட நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். இதுதான் நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த டிப்ஸில் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு 3 டிப்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுறவங்களாலையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.